இலவசமா அரிசி வருது அப்படின்னு நினைக்கிறோம். எத்தனை நாளுக்கு இலவசம் கொடுத்துட முடியும்னு யோசிக்கணும். ஒரு நாள் யோசிக்கணும். ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் வழக்கறிஞரை சந்திக்கிறான், அது அட்வொகேட். என்றாவது ஒரு நாள் பொறியாளர் சந்திக்கிறான், இன்ஜினியர். என்றாவது ஒரு நாள் மருத்துவர் சந்திக்கிறான், டாக்டர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். அதை புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதரும் உலகத்தில் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளும். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். இதுதான் நம்ம எடுத்துக்கொண்டே உறுதிமொழி. எல்லாரும் நினைக்கிறாங்க காசை கொடுத்தா கடையில காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்குங்கிறாங்க. ஆனா அந்த காய்கறி கடைக்கு வர்றதுக்கு தொலை தூரத்துல ஒரு விவசாயி வெயில்ல காய்ச்சி மழையில நனைஞ்சு ரத்தம் வேர்வையா உடம்புல ஊத்தி உப்பு பூக்க கண்ணு மொழி புடுங்க கண்ணச்சல தொங்க வெம்பாடு விட்டு உழைச்சாதான் உங்களுக்கு காய்கறி கடைக்கு வருது, அரிசி பருப்பு வருதுங்கிறத கவனத்துல வச்சுக்கணும். விண்வெளியில பறக்கிறோம், வானூர்தியில பறக்கிற வளர்ச்சி வானூர்தி